ஃபைனல் ரவுண்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முறை 2 பேரும் ஒரே ஹால்ல இருந்தாலும், அவங்க கவனம் கொஸ்டின் மேல இல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் இருந்தது. ஹாய், இது கண்ணால் காதல் கொண்டோம் எபிசோட் 3. ஹெச்ஆர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவன் கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணான். ஆனா அவளோட வாய்ஸ்ல மட்டும் சின்னதா நெர்வஸ் இருந்தது. சில நிமிஷம் கழிச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவன் செலக்ட் ஆயிட்டான். ஆனா அவ செலக்ட் ஆகல. அவ செலக்ட் ஆகாத நினைச்சு அவ ஃபீல் பண்ணதை விட இவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். உடனே இவளும் வெளியே பொறுமையா நடந்து போக ஆரம்பிச்சிட்டா. அந்த டோர் கிட்ட போகும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று இங்கே மிஸ் பண்ணிட்டு போகிறோமோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுச்சு. உடனே திரும்பி அவனை தேட ஆரம்பிச்சா. அவனை பார்த்ததும் கையால் செய்ய பண்ணி வெளியே வர சொன்னான். இவனும் வெளியே வந்து நின்னா. அப்போது 2 பேரும் பார்த்துக்கிட்டு சில செகண்ட்ஸ்க்கு என்ன பேசிக்கிறதுன்னு கூட தெரியலை. உடனே அவள் சின்னதாக சிரிச்சுக்கிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டா. அவனும் உள்ளே போயிட்டான். உள்ளே போனதும் ஹெச்ஆர் சொன்னாங்க, செலக்டட் கேண்டிடேட்ஸ் டுமாரோ வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ஜாப் கிடைச்ச மொத்தத்தை விட அவளை திரும்ப இன்னொரு முறை பார்த்துட முடியாதா அப்படிங்கிற சந்தோஷம்தான் அவனுக்கு இருந்தது. உடனே அவனும் ஃபோன் எடுத்தான். அவளுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவள் ஃபோன் எடுக்கலை. அவள் ஃபோன் சைலண்டில் இருந்தது. உடனே இவனும் அவ்வளோ பெரிய கேம்பஸ்குள்ளே கண்டிப்பாக அவள் வெளியே போயிருக்க முடியாது, நம்ம அவளை திரும்ப பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த கேம்பஸ்குள்ளே இவன் மட்டும் ஓட ஆரம்பித்தான். திரும்ப அவளை பார்த்தானா